திருப்பூரை சேர்ந்த தனது கூட்டாளியுடன் சேர்ந்து ஞானசேகரன் குற்றங்களில் ஈடுபட்டது தெரிய வந்திருக்கு. போலீசார் இந்த தகவலையும் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டுமல்லாது தற்பொழுது பார்க்கும்பொழுது இந்த ஒரு தகவல் வெளிவந்து பொதுமக்களிடையே அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் நபரை பிடித்து விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழுவும் அமைக்கப்பட்டிருக்கு. சில ஆபாச வீடியோக்களில் ஞானசேகரன் லைவ் வீடியோக்கள் இருப்பதையும் போலீசார் கண்டறிந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அப்படி இந்த ஒரு விவகாரம் தமிழகத்தில் பெருமளவு வெடித்த நிலையில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு விசாரணையில் புதிய தகவல் ஒன்றும் கிடைத்திருக்கு. சில ஆபாச வீடியோக்களில் ஞானசேகரன் லைவ் வீடியோக்களை இருப்பதையும் போலீசார் கண்டறிந்திருக்காங்க. வீடியோக்களில் இருந்து சில மாணவிகள் மற்றும் இளம் பெண்களை கண்டறிந்துள்ளதாக SIT போலீசாரும் தகவலும் தெரிவித்திருக்காங்க. மேலும் விசாரணையின் போது சார் ஒருவரிடம் ஞானசேகரன் தொடர்பு கொண்டதை மாணவி மீண்டும் அப்படி உறுதி செய்திருக்காங்க. இந்த ஒரு தகவலை போலீசாரும் தெரிவித்திருக்காங்க. ஞானசேகரன் வீட்டில் 3 மணி நேரத்திற்கு மேலாக சோதனை நடந்து வருவதாகவும் போலீசார் தகவலும் தெரிவித்திருக்காங்க. மேலும் சென்னை போலீசார் நடத்திய சோதனையில் ஞானசேகரன் வீட்டில் இருந்த தொப்பி உள்ளிட்ட முக்கிய தடங்களும் சேகரிப்பும் செய்யப்பட்டிருக்கு. அதாவது சம்பவ தினத்தன்று பயன்படுத்திய தொப்பி, உடை உள்ளிட்டவற்றை போலீசார் ஏற்கனவே பறிமுதலும் செய்திருந்தாங்க. இந்த நிலையில தான் தொடர்ந்து இந்த விசாரணையும் நடைபெற்று வருது. விசாரணையின் போதுதான் சார் ஒருவரிடம் ஞானசேகரன் தொடர்பு கொண்டதை அந்த மாணவி மீண்டும் உறுதி செய்திருக்காங்க. மற்றொரு பக்கம் திருப்பூரை சேர்ந்த சில கூட்டாளிகளுடன் சேர்ந்துதான் ஞானசேகரன் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பதாகவும் தகவலும் கிடைத்திருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்தில் இந்த சார் யார் என்பது விரைவில் சிக்குவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.